வெல்கம் நலந்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு தேங்காய் பால் திரட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டியது தேங்காய் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நல்லா அமுக்கி எடுத்துருக்கோம்னா அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் மூங் தால் பாசிப்பருப்பு இதை எண்ணெய் போட்டு வெறும் தான் போட்டு வறுத்துக்கணும். வறுத்து இப்படி கருக்காமல் எடுத்து வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாரிஸ் சுகர் நாட்டு சர்க்கரை ஜாகரி இது வடிகட்டணும் அவசியம் இல்லை, அப்படி டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்துருக்க தேங்காய் இது 1 கப்புன்னு சொன்னால் அது 3/4 கப்பு நம்ம பாரிஸ் ஜாகரி எடுத்துக்கணும் பவுட்ரு. அப்புறம் ஏலக்காய் பொடி, பச்சரிசி மாவு, 1 பிஞ்சு உப்பு. உப்பு இதுக்குன்னா தூக்கல் கொடுக்கும், அவ்வளோதான். இதுக்கு நெய். இப்போ நெய்யில் அடுப்பு பற்ற வச்சுட்டு நெய்யை ஊற்றி நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். முந்திரி திராட்சையும் நல்லா அப்படியா எல்லாம் இதிலேயே வறுத்தோம்னா நல்லா இருக்கும், கம்மன்னு இருக்கும். இது நம்ம வறுபட்டு இருக்கிற நேரத்தில் தேங்காவையும் பாசிப்பருப்பையும் மிக்சியில் அரைக்கணும். தண்ணி ஊற்றாம அரைக்கணும் ஃபஸ்ட்டு. நெய் வாசம் கமந்து பாருங்க. இப்போ பாருங்க, தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டாங்க. இதை தேங்காய் போட்டு ஒரு வாட்டி அரைக்கணும். நல்லா பிடிச்சி இப்போ திராட்சை போய் போட்டுக்கணும். திராட்சை அப்படி போட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி ஊற்றலாம். வறுத்த முந்திரி திராட்சையை இப்படி வச்சுக்கிறோம். இந்த நெய் இருக்குல்ல, இதில் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல தேங்காவையும் இந்த பாசிப்பருப்பையும், அதை கொஞ்சம் தண்ணி முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு, நல்லா நைஸாக பாசிப்பருப்பும் தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இந்த நெய்யில் ஊற்றிடணும். இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை இதே நாட்டு சக்கரை போட்டுடலாம். சிம்லேயே இருக்கட்டும். இது நம்ம அடி பிடிக்கும், அதனால நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாட்டு சக்கரை நம்ம எடுத்த இதுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு நாட்டு சக்கரை. பொதுவாக பால் திரட்டு பாலில் செய்வாங்க. இப்போ நம்ம பால் எந்த இதுவுமே கிடையாது. இது வெறும் தேங்காயில் பால் திரட்டு செய்கிறோம். தேங்காய் பாலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இது இல்லாமல் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது கிண்டிக்கிட்டே இப்படி தான் இருக்கணும். இது அடி பிடிச்சிடும், அதனால நம்ம அடி பிடிக்கூட கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்ம ஏற்கனவே நெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த நெய் சைடில் திரண்டு வரும். நம்ம சிம்லேயே தான் வச்சுக்கணும். உப்பும் அரிசி மாவும் அப்புறமேல போடுறதா? அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இப்பயே சேர்த்துக்கலாம். உப்பும் அரிசி மாவும் தண்ணியில கரைச்சி சேர்க்கணுமா? சும்மாவே போட்டுக்கலாம்.
1 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்கு போடுறோம்னு சொன்னால் பைண்டிங்காக போடுறோம் நம்ம. ஒரு பிஞ்சு உப்பு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் போதும். அரிசி மாவு போதும். ஒரு பிஞ்சு உப்பு. நல்லா திரண்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம. அது வேகணும் நல்லா. உப்பு காய்ச்சி எவ்வளோக்குள்ள வேணும்னா நம்ம சுற்றியே இருக்கணும் நம்ம. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி செய்வாங்க. திரட்டுப்பால், தேங்காயில் திரட்டுப்பால். பொதுவாக நம்ம திரட்டுப்பால்னா பாலில் தான் செஞ்சு பார்த்துருக்கோம். இது வந்து தேங்காயில் திரட்டுப்பால் செய்கிறது. பாருங்க என்ன அழகாக வாசம் கம்மங்குது. அதுதான் இந்த மூங் தால் போடுறது. பாசிப்பருப்பு போட்டால் வாசம் நல்லா பைண்டிங்காகவும் இருக்கும், வாசமும் கமகமான்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்க விட்டோம். அதனால் சிம்லேயே வைக்கணும். வெண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஜாகரி பவுடர்னால நமக்கு வந்து அதை இது வந்து அடுப்பில் வச்சு கரையை வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டுறது அதெல்லாம் தேவையில்லை. இது டைரெக்டாக பாரிஸ் ஜாகரி பவுடர் இது போடுறதோட நம்ம வந்து டைரெக்டாக இதில் போட்டுடலாம். இப்போ இதை ஏலக்காய் பவுடர் போட்டு இதெல்லாம் போட்டாலே வாசம் கம்மன்னு வருது பாருங்க. கலர் எப்படி பாருங்க, எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. ஹைலேயே வச்சிடக்கூடாது, சிம்லேயே தான் செய்யணும் நம்ம. அப்போதான் நம்ம இது வந்து அடிப்பிடிக்காம வரும். இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அடிப்பிடிக்க நம்ம உடம்பக்கூடாது. அதனால நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியில் அந்த நெய் திரட்டுறது வரும். அப்போ நமக்கு வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு நம்ம நினச்சிக்கலாம். என்ன கொஞ்சம் பாருங்க, இப்பதான் நெய் திரண்டு வருது.
அந்த கலரே மாறிடுச்சு பாருங்க, ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, டார்க் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்க. நம்ம வந்து வெல்லம் வந்து நம்ம எடுக்க தேங்காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கோம்னா 3/4 கப்பு தான் நம்ம வெல்லம் எடுக்கணும். தேங்காய் பால் திரட்டு. இப்போ வந்து முந்திரி திராட்சை ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம், அதை போட்டுடணும். சூப்பராக வந்திருக்குது. நீங்களே செஞ்சு பாருங்க. வணக்கம், நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை கண்டிப்பாக அமுக்குங்க. சாமி நெய்வேத்தியத்துக்கு எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்க. கலர் எப்படி டார்க், முதல்ல லைட் ப்ரௌனாக இருந்தது, இப்போ டார்க் ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திரண்டு வந்துச்சு பாருங்க. இன்னும் நெய் வேணா ஊற்றிக்கலாம். நாங்கள் நெய் கம்மியாக சாப்பிட்னா கொஞ்சம் நெய் கம்மி பண்ணிட்டு, இருந்தாலும் அவன் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக போடுறோம். அனந்தான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். பாய்.